வணக்கம். ஷாயனமா. சொக்கன் மலர் என்று ஒன்று உள்ளது. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மலரை பற்றி. ஒருவருடைய உடலில் ஏற்படக்கூடிய உள் அலட்சின்னு சொல்லக்கூடிய வியாதியை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம்னா பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திப்பூ, ஆவாரம்பூ. தனித்தனியாக சமைத்து தினமும் ஒரு வேளையாவது பகல் வேளையில் ஒரு பிடி சாதத்துடன் பிசைந்து சாப்பிடுவது நல்லது. சமைத்து உண்ணும் பொழுது அதனுடைய விஷயங்கள் எல்லாமே மருத்துவ முறைகள் நம்ம உடம்புல நல்ல முறையில் மாற்றம் அடையும். அகத்திப்பூ, ஆவாரம்பூ பூனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த அகத்திப்பூவை நம்ம பொரியல் செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு கண்டிப்பாக துவர்ப்பு சுவை தேவை. அறுசுவை உணவை எடுத்துக்கும் பொழுது எந்த வியாதியுமே இல்லை. கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரும். சரி, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியன்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். சொக்கன் மலர் நாம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த செம்பருத்தி பூ பார்த்துருப்போம். அடுக்கடுக்காக இருக்கும். செம்பருத்தி பூ சின்னதாக இருக்கும். நல்லா ரெட்டை ஜடை போட்டு சிகப்பு கலர் ரிப்பன் வச்சு பின்னி செம்பருத்தி பூ வச்சுருப்போம். அதுவும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையானா ஸ்கூலுக்கு பூ வச்சுட்டு போகலாம். அப்போ பூ வச்சுட்டு போயிருப்போம். அப்போல்லாம் அதனோட அருமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ மருத்துவ முறைகளில் நமக்கு தேடி தேடி உடல் நலத்தை பேணுவதற்காக எந்த மூலிகையை எப்படி எடுத்தால் நமக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும்னு தேடி தேடி போய் நம்ம சரி பண்ணிக்கிறோம். அப்படி ஆகப்பட்ட சொக்கன் மலர் என்று சொல்லப்படக்கூடிய செம்பரத்தை மலர் தினமும் 3 பூ எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 1 ஸ்பூன் தேன் கலந்து தினமும் குடிச்சிட்டு வாங்க. சுறுசுறுப்பு இல்லை, எனக்கு மந்தமாக இருக்குது, ஒரு அயர்வாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க சொக்கன் மலரோட சொக்க வைக்கக்கூடிய சுத்தமான தேனையும் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. 1 வாரம் எடுத்து பாருங்கள், உங்கள் உடம்புல மாற்றம் தெரியும். அதை எடுக்க உடம்புல சுறுசுறுப்பு கிடைக்கும். அடிக்கடி போய் உட்காந்துக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும். அப்படி செம்பருத்தி பூ எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ தேன் பாகு கிடைக்கும். அதை வாங்கி கூட 1 ஸ்பூன் தண்ணி கலந்து தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்கள். இதனால் பின்விளைவுகள் கண்டிப்பாக வராது. ஸ்வயனம் எதுவும் அளவோடு இருத்தல் நலம் தானே. ஸ்வயனம்.